பிரியமானவர்களே, இன்று கவலைப்படுவதை நிறுத்துங்கள் நிகழ்ச்சியின் வழியாய் உங்கள் எல்லோரையும் சந்திப்பதிலே நாங்கள் மீண்டும் மகிழ்ச்சி அடைகிறோம். யார் தொடர்ந்து இந்த நிகழ்ச்சி பார்த்து கொண்டு வருகிறீர்களோ, சாட்சிகளை கேட்டுக்கொண்டு வருகிறீர்களோ, இது எல்லாமே ஆண்டவர் உங்களுக்கு நிரூபிக்கிறார். இன்றும் உங்களுடைய சூழ்நிலையை அவரால் மாற்ற முடியும். ஒருவேளை முதல் தடவையா இந்த நிகழ்ச்சி நீங்கள் பார்க்க நேரிட்டு இருந்தால், இந்த வாய்ப்பு உங்களுக்காக கிடைத்திருந்தால், உங்களுடைய தொலைபேசி எண்களை குறித்துக் கொள்ளுங்கள், விலாசத்தை குறித்துக் கொள்ளுங்கள். இந்த நேரத்திலும் நிகழ்ச்சியினுடைய தொடக்கத்துல கூட உடனடியாய் நீங்கள் ஒருவரை தொடர்பு கொள்ள வேண்டியிருந்தால், உங்களுக்கு ஒரு ஆலோசனை தேவையானால் நீங்க உடனே இந்த எண்ணிலே தொடர்பு கொள்ளலாம். ஒரு தேவனுடைய ஊழியக்காரர் தயாரா இருப்பார் உங்கள் அழைப்பை ஏற்கும்படி, உங்களுக்கான ஆலோசனை கொடுக்கும்படி. இந்த நேரம் நம்முடைய ஆலயத்தினுடைய ஒரு ஆப்பை குறித்த ஒரு விளம்பரத்தை நான் உங்களுக்கு முன்வைக்க விரும்புகிறேன். இது ஆவிக்குரிய விதத்துல நீங்கள் உங்களுடைய நேரத்தை நல்ல விதத்துல செலவிடும்படியா, உங்கள் எண்ணங்களை ஆவிக்குரிய காரியத்தால் நிரப்பிக்கொள்ள ஒரு மிக சிறந்த வாய்ப்பு. எனவே இந்த வீடியோவை தொடர்ந்து நாம் நிகழ்ச்சியிலே முன்னோக்கி செல்லலாம். ஒரு பாட்டில் தண்ணீர் ஆயத்தப்படுத்திக் கொள்ளுங்கள், ஒரு டம்ளர் தண்ணீர். இந்த நிகழ்ச்சியின் இறுதியிலே நாம் அதை ஆசீர்வதிப்போம். நீங்கள் எதிர்பார்க்கிற அனைத்தும் இந்த இடத்தில் உள்ளது. திரைப்படங்கள், தொடர் நிகழ்ச்சிகள், நாடகங்கள், கூட்டங்கள், கருத்தரங்குகள், தியானங்கள், கிறிஸ்துவ நிகழ்ச்சியின் முழு உள்ளடக்கமும் ஒரே இடத்தில். இந்த யூனிவர் வீடியோவில் உங்களுடைய குடும்பத்தாரை நீங்கள் ஒன்றிணைத்து பிளே பட்டனை பயப்படாமல் அழுத்தலாம். நிகழ்ச்சிகள் போர்ச்சுகீஸ், ஆங்கிலம் மற்றும் ஸ்பானிஷ் மொழிகளில் உள்ளது. போர்ச்சுகீஸ் மொழி, ஆங்கில மொழி, ஸ்பானிஷ் மொழி. மறக்க முடியாத தருணங்களை அனுபவியுங்கள் பல மொழிகளில் மற்றும் உலகம் எங்கிலும் இருந்து. விரைவில் உங்களுடைய மொழியில் வெளியிடப்பட இருக்கிற 2 தவறவிடப்படாத நிகழ்வுகள், பெருசிய நாட்டின் ராணி மற்றும் இழப்பதற்கு எதுவும் இல்லை என்கிற படங்கள். univervideo.com உங்களை இணைத்துக் கொள்ளுங்கள். அதில் மாற்றத்தை ஏற்படுத்தக்கூடிய எண்ணில் அடங்காத நிகழ்ச்சிகளை கண்டுபிடிப்பீர்கள். யூனிவர் வீடியோ நன்மை செய்யக்கூடிய சமூக வலைத்தளம். மீண்டும் நான் உங்களை வரவேற்கிறேன். மக்களை, இந்த நேரம் ஒரு அருமையான சாட்சி இந்த நிகழ்ச்சியினுடைய தொடக்கத்திலே நான் உங்களுக்கு முன்வைக்க விரும்புகிறேன். ஆனால் இந்த சாட்சி நீங்கள் மறந்து விடக்கூடாது. காரணம், ஒருவர் தன் வாழ்க்கையில விசேஷமாய் இன்னைக்கு அநேக மக்கள் நான் பின்தொடருகிற அப்படின்னு சொல்ல முடியாது, அநேக மக்களுடைய தேவையாய் கூட இருக்கிறது. இந்த பரபரப்பான உலகத்துல ஏராளமான தேவைகள், வாழ்க்கையில ஒவ்வொரு நாளும் அதிகமாகிற உலகத்துல வசதிகள் தேவைப்படுகிற சூழ்நிலையில குடும்பங்களை, பிள்ளைகளை சரியான ஒரு பாதையில இல்லை, சரியான ஒரு வளர்ச்சி பாதையில கொண்டு செல்ல வேண்டிய இந்த காலகட்டத்தில் செலவுகளை சமாளிப்பதோ, பொருளாதார நெருக்கடி அநேக மக்களுக்கு உண்டு. இல்ல வாழ்க்கையில இன்னும் மேலும் வளர்ச்சி அடைய விரும்புகிற பார்வை உள்ளவர்கள் உண்டு. விசேஷமா தன் பொருளாதார வாழ்க்கையில யார் ஒருத்தர் தன் பண வாழ்க்கையிலே முன்னேற விரும்புகிறார், வியாபாரத்துல, வேலையில. இது எதுவுமே தவறு என்று நான் சொல்லவில்லை. ஆனால் யார் ஒருவர் தன் பார்வையை இதன் மேலே மாத்திரம் வைக்கிறாரோ, அதுதான் தேவனோடு கூட இருக்கிற ஒருத்தருடைய உறவை மிக பெரும் அளவிலே பாதிக்கிறது. பல நேரம் வளர்ச்சியில மட்டுமே கவனம் செலுத்துகிற ஒருத்தர் தன் வாழ்க்கையின் மற்ற எல்லா பகுதியும் மறக்க நேரிடுகிறது. ஆனால் நீங்கள் பார்க்க போகிற இந்த வளர்ச்சியினுடைய அடித்தளம் என்னவென்று பாருங்கள். இந்த சாட்சியின் இறுதியிலே அந்த நபர் சொல்லக்கூடிய வார்த்தை தான் அவருடைய பொருளாதார வெற்றியினுடைய அடித்தளம். எனவே யார் ஒருத்தர் நீங்க வாழ்க்கையில வளர்ச்சியை தேடிட்டு இருக்கீங்களோ, யார் ஒருத்தர் வெற்றியை தேடுறீங்களோ, நீங்கள் கண்டிப்பா இதை கண்டடையலாம். ஆனால் என்ன அடித்தளம் என்பதை நீங்கள் மறக்கக்கூடாது. எனவேதான் இந்த நிகழ்ச்சியினுடைய இறுதியிலே நாம் கேட்க போகிற ஒரு வல்லமையான சாட்சி, நீங்கள் பெறப்போகிற வார்த்தை உங்களுக்கு மிக தெளிவாக்கும். நான் உங்களுக்கு என்ன சொல்ல இந்த நேரம் உங்களை தயார்படுத்துகிறேன். எனவே சாட்சியை கூர்ந்து கவனிங்கள். நாம் நிகழ்ச்சியில தொடர்ந்து முன்னோக்கி செல்லலாம். பின்வரும் புகைப்படங்களானது மிகவும் பலமானது. இவை கிராஃபிக்ஸ் அல்ல. என்னுடைய பேர் வில்சு. நான் எங்கே வசிக்கிறேன்னா ஜக்கரியா ஜி சவுமோ டொமிங்கோ என்ற ஒரு இடத்துல வசிக்கிறேன். இந்த இடம் எங்கே இருக்குன்னா பராஈபாவில் இருக்கும்.
நான் விவசாயம் பார்க்குறேன், பயிர் விதைக்கிறேன். அது மட்டும் இல்லாமல் பீன்ஸ் மற்றும் கரும்பும், அது மட்டும் இல்லாமல் உருளைக்கிழங்கும் கூட நான் விதைக்கிறேன். ஒரு சமாதானமான வாழ்க்கை தான், எந்த ஒரு வியாதியும் இல்லை. ஒரு நாள் எனக்கு உயர் ரத்த அழுத்தமானது வந்தது. அப்போது என்ன பண்ணுறதுன்னு தெரில, எப்படி கட்டுப்படுத்துன்னு தெரியல. அப்போ நான் மருத்துவரை பார்க்க போனேன். அப்போ அந்த மருத்துவர் சொன்னார், சில பரிசோதனை செஞ்சு பார்க்கணும் அப்படின்ட்டு. அவர் கொடுத்த அந்த ரிப்போர்ட்டில் மோசம் இருந்தது. அது மட்டும் இல்லாமல் அவர் இந்த ரிப்போர்ட் எடுத்துன்னு போய் டாக்டர்கிட்ட காட்டுன்னு சொன்னார். இப்போ அந்த டாக்டர்கிட்ட காமிச்ச பிற்பாடு அவர் இன்னொன்று கூட எடுக்கணும் அப்படின்னாரு. இன்னொன்றையும் பார்த்து எடுத்த பிற்பாடு ரெண்டத்தையும் சேர்த்து பார்த்து, உங்கள் உடம்புல ஏதோ ஒரு மாதிரியாக இருக்குது, ஒரு சின்ன லிக்யூடு மாதிரி தர, அது குடிங்க அப்படின்னு சொன்னார். அப்புறம் அவர் சொன்னார், கொஞ்சம் வெளியே இருங்க அப்படின்னாரு. ஆனால் நான் தொடர்ந்து அந்த மருந்து மாத்திரை எடுத்துக்கிட்டே இருந்தேன். அதை எடுக்கும்போது இன்னும் நான் மோசமாயிட்டேன். அப்போ எனக்கு வாந்தி வர மாதிரி இருந்தது. வாந்தி எடுத்தேன். எனக்கு தோல் அரிப்பானது ஏற்பட்டது. அப்புறம் இன்னும் மோசமாகி எனக்கு ஜுரம் வந்தது. 2 வாரம் நான் வீட்டில் இருந்தேன். ஒவ்வொரு நாள் என்ன நடக்குது எல்லாத்தையும் நான் ரெக்கார்ட் பண்ணினே இருந்தேன். அந்த தோல் அரிப்பு அதிகமாகி தோல் உரிகிற மாதிரி இருந்தது. வீட்டில் இருந்த எல்லாத்தையும் நான் ரெக்கார்ட் பண்ணியிருந்தேன். அப்போ நான் ஃபோன் பண்ணேன் என்னுடைய சகோதரிக்கு, என்னை ஹாஸ்பிட்டலுக்கு கூட்டின்னு போங்கன்னு சொன்னேன். அப்போ ஹாஸ்பிட்டலுக்கு கூட்டின்னு போயிட்டு டாக்டர்கிட்ட சொன்னேன். இப்போ டாக்டர்கிட்ட சொன்னேன், இது குடித்ததுனால இன்னும் மோசமாயிடுச்சு. இப்போ அவர் சொன்னார், இது எதுக்காகனா, சிறுநீரகத்தில் கல் இருந்ததுன்னா ஒருவேளை அதுக்காக நினைக்கிறேன், இல்லைன்னா இப்போ உனக்கு டயாலிசிஸ் பண்ணோம் என்று சொன்னாங்க. அங்கே தான் தப்பான ட்ரீட்மெண்ட் கொடுத்தாங்க இல்லையா? ஆமாப்பா, தப்பாக பண்ணியிருக்காங்க. இப்போ டாக்டர் சொன்னார், நான் கொடுத்த மருந்துனால நீ இந்த மாதிரி ஆகலை அப்படின்னு சொன்னார். நீ சீக்கிரத்தில் இறந்துருவ அப்படின்னாரு. அப்போ அங்கே தான் நான் அதிகமாக என் உடம்புல என்ன மாற்றம் இருக்குது ரெக்கார்ட் பண்ண ஆரம்பித்தேன். இன்னும் மோசமாகிடுச்சு. உடம்பு செயல்பட முடியாத ஒரு சூழ்நிலை. அப்போது அங்கே ஊரில் இருக்கக்கூடிய ஒரு மருத்துவமனைக்கு போனோம். அது ஊர்லேயே இருக்கக்கூடிய ஒரு கிளினிக் மாதிரி. அங்கே நான் இருந்தேன். எந்த ஒரு பதிலும் எதுவும் இல்லை. ஒவ்வொரு நாள் நான் இன்னும் மோசமாக தான் ஆகிட்டே இருந்தேன். எதுவுமே மாறல எனக்கு. அப்போ மருத்துவர் என்ன சொன்னார்? அப்போ அவர் சொன்னார், உன் வியாதிக்கெல்லாம் இங்கே மருந்து இல்லை, நீ பேசாமல் இங்கேருந்து மாறி போயிடு, சிட்டியில் இருக்கக்கூடிய மருத்துவமனைக்கு போயிடு. ஆனால் எனக்கு உடம்பு ஃபுல்லாக பரவிச்சு. இந்த மாதிரி ஆகிடுச்சு. தலை தொடங்கி தோள்பட்டை, முழங்கால், கால் ஃபுல்லாக, உடம்பு ஃபுல்லாக எனக்கு இருந்தது. இன்னும் சொல்லப்போனால் அந்த மருந்து யூஸ் பண்ணதுனால என்னுடைய பார்வை கூட போயிடுச்சு, மங்கலாயிடுச்சு. திரும்ப நாங்கள் பரிசோதனை பண்ணி பார்த்தோம். உடம்பு ரிப்போர்ட் எல்லாம் நார்மல் தான் வந்தது. என்னுடைய தோல் அழுகி போகிற மாதிரி வந்துட்டே இருந்தது. குளிக்க போகணுன்னா ரொம்ப கஷ்டமாக இருக்கும். தண்ணி குடிக்கணும்னா அந்த தோலை உறிஞ்சி அதில் விழுந்துடும். என்னுடைய தோல் முழுவதுமாக உறிஞ்சி ரொம்ப மோசமான ஒரு சூழ்நிலையாக இருந்தேன். அவர் உடம்பு விரக்தியாக இருந்தது. உடம்பு முழுவதுமே கல் மாதிரி இருந்தது. ரொம்ப கடினமாக இருந்தது. 1 மாதம் முழுவதும் மருத்துவமனையில் இருந்தார். நான் நினச்சேன் அவர் திரும்ப வீட்டுக்கே வரமாட்டாருன்னு. இரவில் அவர் தூங்கிட்டு இருக்கும்போது நான் ரொம்ப கவலைப்படுவேன். ஏன்னா அவர் கண்ணு கூட சரியாக மூட மாட்டார். நிறைய தடவை இந்த மாதிரி தோல் இது போல் ஒரு உறிஞ்சி வர்றதுனால என்னால் கண்ணை மூட முடியாது, தூங்க கூட என்னால் முடியாது. கண்ணை திறந்ததை நான் தூங்குவேன். அப்போ நான் ஆலயத்தை குறித்து கேள்விப்பட்டேன். நான் கேள்விப்பட்ட அந்த சரியான நேரம் எப்போன்னா, சிறப்பு நிகழ்ச்சியினுடைய நேரம், ஆண்டவர் நியாயம் செய்வார் என்ற நிகழ்ச்சி. இப்போ எனக்கு இருக்கிற அநீதியை நான் நினச்சேன். 6 மாதத்துக்கு முன்னாடியா? ஆமாம், 6 மாதத்துக்கு முன்னாடி பாஸ்டர். ஆமாம், 6 மாதம் முன்னாடி நான் அந்த ஜபத்தை ஏற்றுக்கிட்டேன். என் வாழ்க்கையில் அநீதி இருக்கிறது நான் ஏற்றுக்க மாட்டேன். ஆண்டவர் எனக்கு நீதி பண்ணணும்னு நான் விரும்பினேன். அங்கே ஹாஸ்பிட்டலில் நான் இருக்கும்போது என்னை பலப்படுத்துறது பிஷப்புடைய மெசேஜ் தான். அன்றைக்கி பிஷப்பு ரெனாட்டோ அவர் சொன்ன அந்த ஒரு வார்த்தை. அப்போ அவர் சொன்னார் நீதியினுடைய நிகழ்ச்சி குறித்து. என்னால் எப்படி அதை அட்டன் பண்ணுறதுன்னு தெரியல. அப்போ என்கிட்ட ஃபோன் இருந்தது. அந்த ஃபோனில் யூடியூப் மூலமாக பார்த்து அப்போது அவர் பண்ணுற ஜபங்கள் எங்கே இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு தேடினேன். இந்த சூழ்நிலையில் தான், இந்த மாதிரி சூழ்நிலையில் தானே. ஏன்னா ஒவ்வொரு நாளும் வார்த்தையை கேட்பேன். ஒருவேளை உங்களுக்கு என்ன காரியம் நடந்திருந்தாலும், ஒருவேளை எந்த வியாதியை நீங்கள் சுமந்திருந்தாலும், தேவன் ஒரு வாய்ப்பு தரார் உங்கள் வாழ்க்கையில் நியாயம் செய்ய. இதில் இருக்கக்கூடிய ஒரு ஜபந்தான் இப்போ பிஷப் ரெனாட்டோ சொல்வார். இங்கே ஆதியாகமம் 50வது அதிகாரத்தில் 20வது வசனத்தில் சொல்லப்பட்டது போல், நான் என்னன்னு கேட்டேன்னா, அதாவது ஆண்டவர் எல்லா தீமையும் நன்மையாக மாற்றுவார். இந்த வார்த்தை தான் என்னை பலப்படுத்துது ஒவ்வொரு நாளும். இந்த சாட்சிகளுக்கு என்ன நடந்ததோ அதே தான் நீங்கள் நம்பும்போது உங்கள் வாழ்க்கையில் நடக்கும்.
எனவே என்ன உங்க விசுவாசத்தின் செயல் என்னன்னா, நீங்க ஒரு பேப்பர்ல இது பாரு எடுத்துப்பீங்க, நீங்க எழுத போறீங்க, எந்த கெட்டதோ அது நல்லதா உங்களுக்கு மாறும்படி நீங்க எழுதுவீங்க, என்ன கெட்டதோ அது நல்லதாய் மாறும்படி உங்களுடைய வியாதிகள் அனைத்துமே. அப்போ எனக்கு நல்ல ஞாபகம் இருந்தது. இந்த விண்ணப்பத்தினுடைய இந்த நாளில் நான் டாக்டர்கிட்ட கேட்டேன், நான் இங்கேருந்து வெளியே போயிட்டு வரட்டுமான்ட்டு. ஆண்டவருடைய பீடத்துக்கு தான் அங்கே போயிட்டு என் பொருத்தனையை நான் நிறைவேற்றுறேன். ஆனால் அந்த டாக்டர் சொன்ன, நீ இங்கேருந்து போயிட்டேன்னா நீ செத்துருவ, நீ உன் சூழ்நிலை ரொம்ப மோசமாக இருக்கு அப்படின்னாரு. அப்போ நான் அதை ஏற்றுக்கல. அப்போ அவர் கேட்டார், இதுதான் உனக்கு வேணுமா, விருப்பமா, போகணுமா? அப்போ நான் சொன்னேன், ஆமாம் நான் போகணும், அங்கே போயிட்டு தேவனிடத்தில் பண்ண பொருத்தனை நிறைவேற்றணும், என்னை வெளியே அனுப்புங்க அப்படின்னு சொல்லிட்டு நான் கேட்டேன் அவங்கள. அவர் என்னை வெளியே விட்டார். அப்போ நான் என்னுடைய சகோதரி அங்கே ஆண்டவருடைய பீடத்தை நோக்கி போகணும். இதே வியாதியோடு தான் ஆண்டவருடைய பீடத்தின் மேலே ஏறினேன். என்னுடைய பேங்க் அக்கௌண்ட்டில் ஒரு அமௌண்ட் விழுந்தது. அந்த அமௌண்ட் எடுத்து நான் ஆண்டவருக்காக பொருத்தனை பண்ணினேன். ஆண்டவர்கிட்ட சொன்ன, ஆண்டவரை என் சூழ்நிலை நீங்கள் தான் மாற்றணும். நான் கேட்ட, ஆண்டவரை என் வாழ்க்கையில் அற்புதத்தை நீங்கள் தான் செய்யணும். நான் மருத்துவரை தேடி போனேன், ஆனால் இதோ நான் உன்னை தேடி வந்திருக்கேன். அதுக்கப்புறம் அந்த மருத்துவர் அங்கே போனதுக்கப்புறம் அவர் சொன்னார், நீ டயாலிசிஸ் பண்ணலைன்னா நீ சீக்கிரத்தில் இறந்துருவ அப்படின்னு சொன்னார். அப்போ அந்த மருத்துவர் சொன்னார், மதியானத்துக்குள்ளே இது செய்யலைன்னா நீ இறந்துருவ. அப்போ எனக்குள்ளே இந்த ஒரு வைராக்கியமானது இருந்தது. அன்று ராத்திரியில் நான் எழுந்தேன். அந்த நேரத்தில் நான் பாத்ரூம் போகிறதுக்காக போனேன். அப்போ நான் பைபிளை எடுத்து நான் ஜெபித்தேன். அதுக்குள்ளேயே நான் அழுதுட்டு ஆண்டவர்கிட்ட கேட்டேன். என்னால் அங்கே முழங்காலிட்டு பண்ண முடியல, ஆனால் அங்கே உட்காந்து நான் பண்ணேன். அங்கே உட்காந்து நான் ஆண்டவரை நோக்கி கூக்குரல் எழுப்பினேன். இப்போ எனக்கு இந்த ஒரு விஷயம் ஞாபகம் இருந்தது. எப்படி எரேமியா அந்த செவருப்புறமாக திரும்பி அவர் முறையிட்டார், அதே போல் நான் ஆண்டவரை நோக்கி முறையிட்டேன். நான் என்னுடைய வாழ்க்கை இந்த ஒரு மாற்றத்தை காணணும்னு சொல்லி, எப்படி நீர் அந்த எரேமியா அவருக்கு பதில் கொடுத்தீரோ அதே போல் நீர் என்னுடைய வழக்கை விசாரித்து எனக்கு நியாயம் பண்ணுங்க ஆண்டவரே அப்படின்னு சொல்லி கேட்டேன். அப்போ அந்த ஜெபம் முடிச்சுட்டு நான் கிட்டத்தட்ட 2 மணி, ராத்திரி 2 மணி ஆகும்போது அப்போது நான் பண்ண ஜெபத்துக்கு பதில் கிடச்சிது. அந்த என் உடம்புல இருந்த அந்த அழுகி போன அந்த அரிப்பினுடைய தோல் எல்லாமே தன்னாலே கீழே கொட்டுது. என்னால் இது பண்ண முடியல. அப்போது உடம்பு தோல் எல்லாமே பட்டதெல்லாம் நான் கொஞ்சம் நகர்ந்து எல்லாமே என் உடம்புலேருந்து நீங்கிச்சு. அந்த அரிப்பு தோல் என் முகத்துலேருந்து எல்லாமே பட்டு போன மாதிரி எல்லாமே என்னை விட்டு நீங்கி போயிடுச்சு. ஒரு குழந்தை பிறந்தது போல் ஆயிட்டேன் நான். அன்னைக்கு அந்த காலை பொழுதில் அந்த மருத்துவர் அவங்க வந்தாங்க, அவங்க பார்த்தாங்க. அதாவது என் உடம்புல இருக்கக்கூடிய எல்லாமே கொட்டி இருக்கிறத, தாவில்யோ இதுதான் உனக்கு நடந்த அற்புதமா, என்ன நீ இந்த ஒரு குழந்தை தோல் உறிஞ்சி புது தோல் வந்தது போல் நீ பிறந்திருக்க. நான் சொன்னேன், இதுதான் ஆண்டவர் செய்கிற அற்புதம். அப்போது அவங்க பார்க்கும்போது அவங்களால இதை நம்ப கூட முடியல. அந்த முழு மருத்துவமனையுமே இந்த மாதிரி நம்பவே முடியல. ஹாஸ்பிட்டல் எல்லாருக்கும் ஆச்சரியமா எல்லாமே மாறிச்சு. ஆமாப்பா சார். அப்போ அவங்க சொல்லியிருந்தாங்க, 20 வருஷம் சர்வீஸில் ஒரு தடவை கூட இந்த மாதிரி நடந்தது இல்லைன்னாங்க. முறை அவர் என்கிட்ட சொல்லியிருக்காரு, நான் மரணத்துக்கான வியாதி இது இல்லை, நான் நம்பல. அப்போ ஏன்னா என்னை பொறுத்த வரைக்கும் அவர் திரும்பி வர்றது முடியாத காரியமாக இருந்தது. நான் என் தம்பியை பார்க்கும் பொழுதுலாம் என் சிந்தனையில் நாகமான் ஞாபகத்து வருவார். நாகமானுடைய குஷ்டரோகம் தேவன் என்னுடைய சகோதரரை குணமாக்குனார். இன்னைக்கு அவர் இங்கே இருக்காரு. என்னுடைய சாட்சி ரொம்ப வல்லமையானது. அங்கே இருக்கக்கூடிய மருத்துவர் அவர் படிச்சிருக்காரு, ஆனால் அவரால் இது என்னன்றது கூட கண்டுபிடிக்க முடியாமல் இருந்தது. இன்னைக்கு இந்த மெடிசன் மூலமாக கற்றுக்குறாங்கல்ல. ஆமாம், அவங்க அதுக்காக படிச்சிருந்தாங்க. இதை அவங்களால விலைக்கு சொல்ல முடியல, அவங்களால சரிப்படுத்த. ஆமாம், சரிப்பட முடியல. அவங்களால அதை விலைக்கு கூட சொல்ல முடியல. தேவனுக்கு மகிமை. நான் திரும்ப இந்த விவசாயத்தில் இருக்கிற என்னுடைய வேலைகள் எல்லாமே நான் செய்கிறேன், எல்லாமே பார்க்குறேன். இந்த மாதிரி எந்த ஒரு அரிப்பானது இல்லை. நான் இருக்கிற இடத்துலேருந்து ஆலயத்துக்கு வர ரொம்ப தூரம். நான் செய்கிற தியாகம் ஆண்டவர் பார்த்தாரு. நான் ரொம்ப தூரத்துலேருந்து வரேன், தேவன் எனக்கு பதில் கொடுத்தாரு. இன்றைக்கி என்னுடைய பைக்கை எடுத்துகிட்டு நான் ஆலயத்துக்கு போகிறேன். கிட்டத்தட்ட 20 நிமிஷத்துக்கு மேலே நான் பிரயாணம் பண்ணி வருவேன் ஆண்டவரை தரிசிக்கிறதுக்காக. அந்தளவுக்கு போராட்டம், அந்தளவுக்கு யுத்தம். தேவன் எனக்கு பதில் கொடுத்தார். எல்லாத்துக்கும் காரணம் பரிசுத்த ஆவியானவர் இந்த தைரியம் கொடுத்தார். அவர் இல்லைன்னா என்னால் இந்த குணமாக்குதல் பார்த்துருக்கவே முடியாது. ஏன்னா இந்த ஒரு வார்த்தை தான் என்னை பலப்படுத்தியது. வாழ்க்கையை முழுமையாக ஆண்டவர் கையில் ஒப்புக்கொடுக்க நான் அதை புரிந்து கொண்டேன். என்னை நிறைய தடவை நான் சொல்லியிருக்கேன், நிறைய தடவை என் சகோதரிகிட்ட கூட சொல்லியிருக்கேன். ஆண்டவருடைய வார்த்தை இல்லைன்னா என்னால் இப்போ இந்த இடத்துல
நிலச்சிருக்க கூட முடியாது. இந்த வார்த்தை என்ன நிலைப்படுத்தியது. நல்லது நண்பர்களே, யார் நீங்கள் இந்த சாட்சியை கூர்ந்து கவனித்தீர்களோ அவர் இந்த சாட்சியினுடைய இறுதியில சொல்றது மிக தெளிவாய் நீங்கள் கவனித்திருக்கலாம். எதனாலே, எப்படி, யாரால் அவர் இந்த நிலைமை அடைந்தார், மேலும் அவர் தன் வாழ்க்கையில எதை பிரதானமாய் கருதுகிறார். ஆனா இதற்கு நேர்மறையாய் ஒரு சாட்சி இப்போது நீங்கள் கொஞ்ச நேரத்தில் பார்க்க போகிறீர்கள். இதை மாற்றும் பொழுது, ஆண்டவரை பின் வரிசையில தள்ளும் பொழுது, தன் வாழ்க்கையினுடைய வளர்ச்சிகளை மாத்திரமே, வாழ்க்கையினுடைய முன்னுரிமைகளை, அதாவது சௌகரியங்களை, சம்பாதியத்தை, வாழ்க்கையினுடைய மற்ற காரியங்களை, ஏன் ஒரு திருமணத்தை கூட, ஒரு எதிர்காலத்தை கூட முதலாவது வைக்கும் போது ஒரு நபர் தன் வாழ்க்கையின் எப்படிப்பட்ட ஒரு கட்டத்தை கடந்து செல்கிறார். ஒவ்வொரு நாள் மனதளவுல, உட்புறத்துல எந்த அளவு அவர் பாதிக்கப்படுகிறார். எனவே ஏசாயா மிக தெளிவா சொல்கிறார், நம்முடைய அக்கிரமங்களை, நம்முடைய பாவங்களை தேவனுக்கு நம் முகத்தை மறைக்கிறது. மக்களை, தேவன் இல்லாத பட்சத்துல, தேவனோடு ஒரு ஐக்கியம் இல்லாத பட்சத்துல ஒருத்தர் வாழ்க்கையில எதை அடைந்தாலும் சரி, எதை பெற்றாலும் சரி, எது இருந்தாலும் சரி, அவர் வாழ்க்கை, அதாவது உட்புறம் ஒருபோதும் திருப்தி அடையாது. காரணம், ஆத்மாவிற்கு தேவை, ஆத்மாவினுடைய ஒரு அந்யோன்யமான ஒரு ஐக்கியம் தேவனோடு கூட இருப்பது. தேவன் இல்லை என்கிற தருணம் அந்த ஆத்மாவை நிரப்ப கண்டிப்பாய் அந்த ஆத்மா எவ்விதத்திலேயும், எதனாலையும் அல்லது யாராலையும் திருப்திப்படுத்த முடியாது. எனவேதான் இந்த ஞாயிற்றுக்கிழமை யார் நாம் ஒருவேளை சௌகரியங்களை தேடி, வசதிகளை தேடி பாவத்தில் விழுந்திருக்கலாம், தவறான பாதையை தேர்ந்தெடுத்துக்கலாம், தவறான நட்புறவிலே சென்றிருக்கலாம், ஏன் தேவனை விட்டு கூட விலகி சென்றிருக்கலாம். ஒரு நாள் தேவனோடு இருந்து இவ்வுலக ஐஸ்வர்யங்களுக்காய், உலக சௌகரியங்களுக்காய், உலக ஈர்ப்பினால் தேவனை விட்டு விலகி இருக்கலாம். நமக்கு மாத்திரமல்ல, நம்மோடு இருக்கிறவர்களுக்கும், ஏன் இந்த தேசத்திற்குமான ஒரு அழைப்பாய் இந்த ஞாயிற்றுக்கிழமை நான் அது சிறப்பு அழைப்பை உங்களுக்கு முன் வைக்க விரும்புகிறேன். நாம் அனைவரும் ஒன்று சேர்ந்து நமக்காய், நம் குடும்பத்துக்காய், நம்மை சார்ந்தவர்களுக்காய், நம் தேசத்துக்காய் ஒரு மாபெரும் கூக்குரலை செய்ய போகிறோம். இன்றைக்கே இந்த உபவாசத்தை நீங்கள் துவங்கலாம். எங்களோடு ஒரு குறிப்பிட்ட நேரம் தேர்ந்தெடுங்கள். உங்கள் குடும்பத்தாருக்காய், உங்களுக்காய், உங்கள் நண்பர்களுக்காய், உறவினர்களுக்காய் தேவனிடத்திலே பரிந்து பேசும்படி விசேஷமாய் இந்திய தேசத்திற்காய் நாம் தேவனிடத்திலே பரிந்து பேச போகிறோம். அங்கே 2 நாளாகமம் 7ஆம் அதிகாரத்திலே 14ஆம் வசனம் சொல்லுகிறது, என் நாமம் தரிக்கப்பட்ட என் ஜனங்கள் தங்களை தாழ்த்தி ஜெபம் பண்ணி என் முகத்தை தேடி தங்கள் பொல்லாத வழிகளை விட்டு திரும்பினால், அப்போது பரலோகத்தில் இருக்கிற நான் பார்த்து, அதாவது பரலோகத்தில் இருக்கிற நான் கேட்டு அவர்கள் பாவத்தை மன்னித்து அவர்கள் தேசத்துக்கு சேமத்தை கொண்டு வருவேன். இதுதான் இந்த வாரம் நம்முடைய விசுவாச மக்களை. விசேஷமாய் ஞாயிற்றுக்கிழமை நாம் ஒன்று சேர்ந்து நம்மை தாழ்த்தி தேவன் முகத்தை தேட போகிறோம். கர்த்தர் நம் பாவங்களை மன்னித்து நமக்கும், நம் வீட்டாருக்கும், நம் தேசத்துக்கும் சேமத்தை கொண்டு வரும்படி கர்த்தர் ஒருத்தருடைய பாவத்தை மன்னிக்கும் பொழுது ஆத்மா, சிறைப்பட்டிருந்த ஆத்மா விடுவிக்கப்படுகிறது. நீங்கள் கேட்க போகிற இந்த சாட்சி உங்களுக்கு மிக தெளிவாய் நான் சொல்வதை உணர்த்தும். வாழ்க்கையினுடைய உச்சத்திலிருந்து அவர் எந்த அளவு கீழே இறங்கினார். காரணம் என்ன தெரியுமா? அவர் தன் ஆத்மாவை குறித்து கவனம் செலுத்தவில்லை. ஆத்மாவினுடைய முக்கிய தேவையை குறித்து கவனம் செலுத்தவில்லை. தேவனோடு அதற்கு இருக்க வேண்டிய ஐக்கியம். இறுதியிலே தன்னை தாழ்த்தின பொழுது, தன் ஜபத்தை செய்த போது, தேவன் முகத்தை தேடிய போது கர்த்தர் மன்னித்து அவருக்கு சேமத்தை கொடுத்தார். அவர் குடும்பத்துக்கு, அவர் திருமண வாழ்க்கை, இது உங்களுக்கு நடைபெறும். நீங்கள் யாரா இருந்தாலும் சரி, எனக்கு மன்னிப்பு இல்லை என்று நினைத்துக் கொள்ளாதீர்கள். வாழ்க்கை முடிந்ததாய் நினைத்துக் கொள்ளாதீர்கள். உங்களை தாழ்த்துங்கள். எங்களோடு ஒன்றிணையுங்கள். மக்களை, இதை குறித்து உங்களுக்கு அதிக விளக்கம் தேவையானால் தொலைபேசியிலே தொடர்பு கொள்ளுங்கள். நேரத்தையும் விலாசத்தையும் நீங்கள் அறிந்து கொள்ளும்படியாய் இந்த ஞாயிற்றுக்கிழமை காலை 9:30 மணி நாம் ஒன்றிணைய போகிறோம். நம்மை தாழ்த்தி வேண்டிக் கொள்ள போகிறோம். கர்த்தர் கண்டிப்பாய் நம் ஜபத்தை கேட்பார். பரலோகத்திலிருந்து கேட்டு மன்னித்து நமக்கு நிச்சயமாய் சேமத்தை கொண்டு வருவார். உங்கள் ஆத்மா கட்டவிழ்க்கப்படும். இந்த சாட்சியை தொடர்ந்து நாம் விசுவாச ஜபத்திலே ஒன்றிணையலாம். சரியா, என் வாழ்க்கையில நான் இப்ப இந்த நேரத்துல சொல்லக்கூடிய இந்த சாட்சியானது ரொம்ப ஒரு அழிக்கப்பட்ட ஒரு வாழ்க்கையில நான் இந்த நேரத்துக்கு வந்துட்டேன். ஒரு மாசத்துக்கு சரியா சொல்ல போனேன், என்னுடைய சம்பாத்தியம் ஒரு மாசத்துல நான் சம்பாதிக்கக்கூடிய சம்பாத்தியம் வந்து 2500 ரூபாய் தான் என்னுடைய ஒரு மாசத்துக்கு எனக்கு கிடைக்கக்கூடிய ஒரு பணமா இருந்துச்சு. நிச்சயமா இந்த பணமானது ரொம்பவும் என் கடையில் நான் ஒரு இடத்துல நிறுவனத்துல வேலையை செஞ்ச ஒரு மெக்கானிக் ஃபீல்டு, அந்த இடத்துல அந்த அளவுக்கு கஷ்டப்பட்டு இந்த சம்பாத்தியத்தை சம்பாதிச்சனும் எனக்கு ஒரு மாசத்துக்கு 2500 ரூபாய் தான் கொடுப்பாங்க.
அந்த 2500 ரூபாய் சம்பளமானது என் வாழ்க்கையில் நிச்சயமா ஒரு போதுமான ஒரு தொகையா இல்லை. இதை வச்சு என்னால் அதிகமான ஒரு செலவானம் செய்ய முடியாது. அந்த நேரத்தில் எல்லா பொருட்களும் விலையானது அதிகமான ஒரு தொகையா இருந்துச்சு. என்னுடைய தொகையானது என்னுடைய கரங்களில் வரக்கூடிய இந்த பணத்தின் மூலியமா நான் என்ன பண்றது, என் வாழ்க்கையில நான் முன்னேற்றத்தை பார்க்கறது, என்னுடைய வாழ்க்கையில நான் வித்தியாசத்தை எப்படி பெறணும், ரொம்பவும் கஷ்டப்படுறது. ஏதாச்சும் ஒரு பதிலானது எனக்கு கிடைக்குமா, யாராச்சும் எனக்கு உதவியானது செய்யப்படும். இப்படிப்பட்ட ஒரு நபர்களும் தான் நான் என்னுடைய வாழ்க்கை நான் வாழக்கூடிய ஒருவனாக இருந்தேன். ஒரு நாள் ஒரு நபர் மூலியமா இந்த ஆலயமானது எனக்கு தெரிய வந்தது. இந்த ஆலயத்திற்குள்ளாக நான் வரும்போது யூனிவர்சல் ஆலயத்தில் நான் தெளிவாக நான் புரிஞ்சுக்கொண்டேன். ஒரு விஷயத்துலையும் நான் இந்த இடத்துல வரும்போது என் வாழ்க்கையானது மாறுறதுக்காக நான் இந்த கூட்டத்துக்கு நான் வர ஆரம்பிச்சேன். முதலாவது நான் என்னுடைய பண வாழ்க்கையை மாறணுன்ற ஒரு காரணத்துக்காகத்தான் நான் இந்த இடத்துல நான் வந்திருந்தேன். ஆனால் இந்த இடத்துல வரும்போது நிச்சயமா ஒரு வித்தியாசத்தை நான் பார்க்குறேன். தேவனுடைய வல்லமையானது. ஏன்னா நான் பல ஆலயங்களுக்கு நான் போயிருக்கேன், பல இடங்களுக்கு நான் போயிருக்கேன். ஆனால் தேவனுடைய வித்தியாசத்தை நான் இந்த இடத்துல நான் பார்த்தேன். முதல் கூட்டத்திலேயே நான் படிப்படியாக நான் இந்த இடத்துல வர ஆரம்பிச்சிருந்தேன். தேவனுடைய வித்தியாசத்தும் என்னுடைய வாழ்க்கையிலும் எனக்கு வெளிப்பட ஆரம்பிச்சிச்சு. என்னுடைய பண வாழ்க்கையில முதலாவது ஒரு மாற்றமானதை நான் ஏற்படுத்தணும் அப்படின்றத நான் தெரிஞ்சுக்கணும். ஆனா என்னுடைய பண வாழ்க்கையில நான் முதலாவது மாற்றத்தை நான் பெறணும்னா முதலாவது நான் மாறினா மட்டும்தான் என்னுடைய பண வாழ்க்கையில இந்த மாற்றமானது ஏற்படும் நான் தெரிஞ்சுக்கணும். என்னுடைய ஆவிக்குரிய வாழ்க்கையில நான் தேவனுக்கு உண்மைத்தன்மையை நான் மாற ஆரம்பிச்சிருந்தேன். இந்த உண்மைத்தன்மைக்கான அர்த்தமானது நான் தேவனிடத்துல ஒரு பொருத்தனையானது ஏற்படுத்தினேன். தேவன் என்னுடைய வாழ்க்கை முழுவதையும் நான் உங்களுடைய கரத்தை நான் அர்ப்பணிக்கிறேன். என்னுடைய வாழ்க்கையை நீங்க மாத்தணும். என்னுடைய வாழ்க்கையில நீ இந்த வித்தியாசத்தை ஏற்படுத்தலாம். நான் தேவனிடத்துல ஒரு உடன்படிக்கை செஞ்சது. இந்த உடன்படிக்கையோட முதல் நான் செஞ்ச அந்த படியானது தசமபாகம். நான் தசமபாகத்துல எப்படி உண்மை தன்மையான ஒரு நபராக இருக்கணும்னு நான் கத்துக்கிட்டேன். நான் வெறும் ஒரு வாயின் வார்த்தையில் என்னுடைய செயலை நான் செய்யல. தசமபாகத்தை நான் கொடுக்க ஆரம்பிச்சேன். படிப்படியான ஒரு மாற்றமானது ஏற்பட்டுச்சு. நான் 2500 ரூபாய் சம்பளத்துல இருந்த ஒரு நபர் ஒரு இடத்துல எனக்கு 2வது ஒரு வேலையானது கிடைச்சு. அந்த இடத்துல ஒரு 5000 ரூபாய் சம்பளம் கிடைச்சிச்சு. அப்படியே ஒரு 8500 9000 ரூபாய் ஏறக்குறைய ஒரு 10,000 ரூபாய் சம்பளம் வரைக்கும் எனக்கு வேலையானது கிடைச்சிச்சு. அந்த நேரத்துல நான் திங்கக்கிழமையானது கூட்டங்களில் வரும்போது பண வாழ்க்கையில யார் நீங்க வித்தியாசத்தை நீங்க பார்க்கணும்னு நீங்க விரும்புறீங்களோ தேவன் உங்களுக்கான இரட்டிப்பின் தனமான ஒரு பதிலை கொடுப்பார் அப்படின்னு ஒரு வார்த்தையோட சொல்லியிருந்தாங்க. அந்த இரட்டிப்பின் தனமான ஆசையானதுக்கும் நிச்சயமா நான் ரொம்ப ஆசைப்பட்டேன். தேவனு நான் இரட்டிப்பின் தனமான சம்பாத்தியத்தை பெறணும். இப்ப நான் என்ன பண்ணியிருந்தேன்னா தேவனிடத்துல ஒரு சவாலை ஏற்படுத்தணும். தேவனிடத்துல ஒரு உடன்படிக்கையானது தசம்பாகம் 10% தான் நான் கொடுக்க இருந்தேன். ஆனா அந்த நேரத்துல நான் 2%, அதாவது 20% தசம்பாகத்துல பிரிச்சு வைச்சேன். 10,000 ரூபாய் என்னுடைய கரங்களை சம்பளம் வரும்போது நான் அதுல இருந்து 2,000 ரூபாய் பிரிச்சு வச்சேன். தேவன் இது என்னுடைய தசமபாகம், நான் உங்களுக்காக நான் இதை அர்ப்பணிக்கிறேன். இந்த தசமபாகத்தை அர்ப்பணிக்கிறதுக்கான காரணமானது நான் உங்களை எந்த அளவுக்கு நம்புறேன், நீங்க என்னுடைய பண வாழ்க்கை நிச்சயமா ஆசீர்வதிச்சே ஆகணும் அப்படின்னு சொல்லி அப்பதான் தேவன் எனக்கான ஒரு யோசனையானது கொடுத்திருந்தார். நான் ஒரு வியாபாரத்தை திறக்க முடியாது. அந்த நேரத்தில் நான் திறந்த முதல் வியாபாரமானது ஒரு பிரெட் ஆம்லெட் கடை. இந்த பிரெட் ஆம்லெட் கடையில் எனக்கு எப்படி பிரெட் ஆம்லெட் போடணும், என்ன பண்ணணும் ஏதுன்றது தெரியாது. அந்த பிரெட் ஆம்லெட் நான் கடையில போகும்போது எனக்கு ஏறக்குறைய ஒரு 30,000 ரூபாய் ஒரு மாசத்துல சம்பளமா கிடைச்சது. முன்னாடி 10,000 ரூபாய், அதுக்கப்புறமே என்னோட சம்பாத்தியமானது 30,000 ரூபாவும் மாறி இருந்துச்சு. அதுக்கு அடுத்த ஒரு வியாபாரமானது நான் திறந்த ஒரு வியாபாரமானது தான் மீன் வியாபாரமானது நான் திறந்தேன். அந்த இடத்துல மீன் வியாபாரமானது நான் திறக்கும் போது என்னுடைய லாபமானது அப்படியே அதிகமாக ஆரம்பிச்சு ஏறக்குறைய ஒரு 1.5 லட்சத்திலிருந்து 2 லட்சம் நான் சம்பாதிக்கக்கூடிய ஒரு நபராக கடைசி வரைக்கும் நான் ஒரு மீன் வியாபாரம் செய்யக்கூடிய ஒரு நபராக இருந்துன்னு தான் இருந்தேன். ஆனா ஒரு சில நேரத்துல நான் தேவனிடத்துல இன்னும் அதிகமா கேட்ட ஒரு வார்த்தையானது, தேவனே நான் இந்த நேர்மனு சோர்ந்து போக விரும்புகிறேன். என்னுடைய பண வாழ்க்கை நான் இன்னும் அதிகமான ஒரு மாற்றத்தை நான் பார்க்க விரும்புகிறேன். உங்களுடைய ஆலயத்தினுடைய பராமரிப்பு கட்டணத்துக்காக உங்களுடைய ஆலயத்தினுடைய வாடகை நான் செலுத்த விரும்புகிறேன். ஏன் எனக்குள்ள அந்த ஒரு யோசனையானது வந்துச்சுன்னா, எதுவுமே இல்லாத ஒரு நபரா 2,500 ரூபாய் சம்பளத்தை வச்சு நான் ரோட்ல சுத்தின்னு இருந்த ஒருத்தனுக்கு ஏறக்குறைய தேவன் 1 லட்சம் ரூபாய்க்கு மேல சம்பாத்தியத்தை கொடுத்திருக்காரு. அப்ப தேவனுடைய ஊழியத்துக்கும் தேவனுடைய ஆலயத்திற்கும் நான் ஏதாச்சும் ஒரு விஷயத்த செய்யணும். நிச்சயமா என்ன மாதிரி யார் கஷ்டப்படுறாங்களோ அவங்களுக்கு தேவனுடைய இந்த ஊழியத்தின் மூலம் உதவியானது பெறலாம் நான் நினைச்சேன். என்னுடைய தசமபாகத்தும் என்னுடைய காணிக்கும் தொடர்ந்து நான் தேவனுக்கு உண்மை தன்மையான நபராக இருந்தேன். கடைசியா நான் இந்த நேரமானது தேவனுடைய ஆலயத்தினுடைய வாடகையில கட்டுறதுக்கான ஒரு விண்ணப்பத்தின் கவர் எடுக்கும்போது என்கிட்ட அதிகமான ஒரு தொகையானது இல்லை. ஏன்னா என்னோட மீன் வியாபாரத்தினுடைய வளர்ச்சி ஒரு வீழ்த்தப்பட்ட ஒன்றா இருந்தது. என்னோட மீன் வியாபாரமானது அந்த அளவுக்கு ஒரு நஷ்டத்துல இருக்கக்கூடிய ஒன்றா இருந்துச்சு. அந்த கவர் எடுக்கும்போது நான் தேவனுக்கு கேட்டேன், தேவனே நான் உங்களுடைய ஆலயத்தினுடைய வாடகையை நான் கட்ட தீர்மானிச்ச ஒருவனா இருக்கேன். ஆனா என்கிட்ட அந்த நிலைமையானது இல்லை. சரியா என்கிட்ட அந்த நேரம் ஒரு 5,000 ரூபாய் மட்டும் தான் இருந்தது. நான் கடையை கரெக்டாக கொருக்குப்பேட் பிரான்ச் அந்த இடத்துல இருந்து ஏறக்குறைய ஒரு தள்ளி போன ஒரு 100 மீட்டர் தள்ளி போனால்
ஒரு கடையானதை நான் பார்த்தேன், டூலெட் போர்டுன்னு சொல்லிட்டு. எந்த என்வலப்பை நான் பீடத்துக்கு நடந்து எடுத்தணும், அந்த தசனபாக கவர் எடுத்துன்னு போயிட்டு நான் அந்த ஷட்டர் கீழே, அந்த கடையோட ஷட்டர் கீழே அந்த என்வலப்பை தள்ளி விட்டேன். தேவன், நான் கேட்டேன், தேவன், நான் உங்களுடைய ஊழியத்தை நான் வளர வைக்கணும்னு நினைக்கிறேன். நான் இந்த ஊழியத்தை நான் இன்னும் அதிகமாக உதவி செய்யணும்னு நினைக்கிறேன். நீங்க நிச்சயமா இது உங்களுடைய சித்தமா இருந்தா நீங்க எனக்கு உதவி செய்ய, இந்த வியாபாரத்தை திறக்கிறதுக்காக. அந்த ஓனர் இடத்துல பேசியிருந்தேன், அந்த ஓனர்கிட்ட நான் அந்த டீலிங் அந்த பேசியிருந்தேன். வெறும் 5000 ரூபாய் மட்டும் தான் என்னுடைய கரங்களை இருக்கு. ஆனா இன்னைக்கு அந்த ஓனர் மூலியமா ஏறக்குறைய 3 கடையானது நான் அந்த இடத்துல எடுத்திருக்கேன். இப்போ என்னுடைய வியாபாரத்தை நான் அந்த இடத்துல செய்யக்கூடிய ஒரு நபரா இருக்கேன். இன்னைக்கு ஒரு ரெஸ்டாரண்ட் நான் அந்த இடத்துல நான் வச்சிருக்கேன். முன்னாடி 2500 ரூபாய் சம்பளம் ஒரு மாசத்துல நான் சம்பாதிக்கக்கூடிய ஒருவனா இருந்தேன். ஆனா இன்னைக்கு எனக்கு கீழே ஒரு 12 பேர் வேலை செய்யக்கூடிய ஒருத்தங்களா இருக்காங்க. ஏறக்குறைய ஒரு 15 லட்சம் ரூபாய் கிட்ட. எப்படிதான் அந்த காசு வந்துச்சுன்னு எனக்கு தெரியாது. வெறும் 5000 ரூபாய் தான் வச்சுட்டு இருந்தேன் நான். அந்த பணம் என்னுடைய பணமா எந்தெந்த இடத்துல எனக்கு சேர வேண்டியமா அந்த பணமானது வந்துச்சு. இந்த ரெஸ்டாரண்ட்டை நான் திறந்தேன். இன்னைக்கு என்னுடைய வியாபாரமானது சிறந்த வகையில முன்னோக்கி நடக்கக்கூடிய நபரா இருக்கேன். ஆனா நான் இந்த பண வாழ்க்கையை நான் மிகவும் முக்கியமா நான் கருத விரும்புறேன். ஏன்னா இந்த பண வாழ்க்கையை விட மிக முக்கியமான ஒரு ஆசீர்வாதமானது என்னன்னா, என்னுடைய வாழ்க்கையை நான் புரிஞ்சுக்கிட்டேன், தேவனிடத்துல நான் செஞ்ச அந்த உடன்படிக்கை, அந்த பொருத்தனை தான். ஏன்னா நான் தேவனிடத்துல நான் சொல்லி, இந்த தேவனை என்னுடைய வாழ்க்கையை நான் உங்களுக்கு முழுமையா அர்ப்பணிக்கிறேன். அந்த முழுமைக்கான அர்த்தம் வெறும் வாய் வார்த்தையினால மட்டுமல்ல, என்னுடைய உண்மை தன்மையை நான் தேவனுக்கு வெளிப்படுத்தணும். இதனால தேவனுடைய பரிசுத்த ஆவின் மூலமாக நான் அபிஷேகம் பெற்ற ஒருவனா இருக்கேன். என்னுடைய வாழ்க்கையின் மேல நான் பண வாழ்க்கையின் ஆசீர்வாதத்தை நான் பெற்றிருந்தாலும், எனக்கான ஒரு வியாபாரமானது இருந்தாலும், எல்லா ஆசீர்வாதத்தை விட மேலான ஆசீர்வாதமானது தேவனுடைய பரிசுத்த ஆவியின் அபிஷேகத்தை நான் பெற்றுக்கொண்ட ஒருவனா இருக்கேன். இன்னைக்கு என்னுடைய வாழ்க்கை முற்றிலுமா முழுமையா முன்னு இருந்ததை பார்க்கலாம். இப்ப என்னுடைய வாழ்க்கையானது முற்றிலுமா ஆசீர்வதிக்கப்படுற ஒண்ணா இருக்கு. தேவனுடைய ஊழியத்துக்காக, யூனிவர்சல் ஆலயத்துக்காக நான் நன்றி தெரிவிக்கிறேன். ஜெபம் தேவனுடனான நம்முடைய தொடர்பாகும். நீங்கள் சாட்சிகளை பார்த்தீர்கள், நீங்கள் வார்த்தையை கேட்டீர்கள். ஆனால் இப்பொழுது தயவு செய்து கண்களை மூடியிருங்கள். ஜெப நேரத்திற்காய் நாம் நம்மை ஆயத்தப்படுத்திக் கொள்ளலாம். நேற்றும் இன்றும் என்றும் மாறாத ஆண்டவராக இயேசுவை, கண்டிப்பாய் நீர் என்றும் மாறாதவராய் இருப்பதினால் தான் இன்றும் ஒரு நபர் பூமியிலே தன்னை தாழ்த்தி தனக்கு விரோதமாய் பாவம் செய்தவர்களை மன்னித்து, தனக்கு துரோகம் செய்தவர்களை மன்னித்து, தன் குடும்பத்தாரை மன்னித்து, தனக்கு மிக நெருக்கமானவர்களை மன்னித்து, தன்னை கஷ்டப்படுத்தின எல்லோரையும் மன்னித்து, உமக்கு முன்பாக தன்னை தாழ்த்தும் போது நீர் அவரையும் மன்னிக்கிறீர், அவர் பாவத்தை மன்னிக்கிறீர், அவருக்கு சேமத்தை கொண்டு வருகிறீர். இதுதான் நான் இந்த நேரம் ஜெபிக்கிறேன். தேவனை, என்னோடு யாரெல்லாம் விசுவாசத்தை இணைந்து தன் ஆத்மாவை நீர் இந்த சிறையிலிருந்து விடுவிக்கும்படி, தன் பாவத்தை மன்னிக்கும்படி, தன் ஜெபத்தை கேட்கும்படி உம்மை நோக்கி தங்களை தாழ்த்தி வேண்டிக் கொள்கிறார்கள். பரலோகத்தில் இருந்து அவர்கள் ஜெபத்தை கேட்கும். இதைதான் ஞாயிற்றுக்கிழமை நாங்கள் தொடர போகிறோம். மக்களுக்கு சேமத்தை கொண்டு வார், தேசத்துக்கு சேமத்தை கொண்டு வார். எல்லா வலிகள், உட்புற வலிகள், வேதனைகள், ஏக்கங்கள், துக்கங்கள் மறையும். தண்ணீரை பருகுதலின் மூலமா எல்லா பலவீனங்கள், சந்தேகங்கள், குற்ற உணர்ச்சிகள் நீக்கப்படுவதால் இந்த தண்ணீரை ஆசீர்வதிக்கிறேன் ஆண்டவராக இயேசுவின் பெயரால். இந்த மக்கள் மீது குணமாக்குதலை, விடுதலையை, சமாதானத்தை அறிக்கை செய்கிறேன். நன்றி ஆண்டவரே. ஆமென். ஆசீர்வாதமான தண்ணீரை பருகுங்கள் மக்களை. விசுவாசிங்கள். தேவனுடைய வல்லமையை நீங்கள் அனுபவிக்கிறீர்கள், அனுபவிப்பீர்கள். ஆனால் மறந்துவிட வேண்டாம் இந்த விசேஷமான அழைப்பை. நாம் அனைவரும் ஒன்று சேர்ந்து நம்மை சர்வ வல்லவருக்கு முன்பாய் தாழ்த்தும் போது கண்டிப்பாய் அவர் கேட்டு நிச்சயமாய் மன்னித்து நமக்கு சேமத்தை கொண்டு வருவார். எனவே மனதளவில் இருக்கிற எல்லா விதமான கசப்புகளை நீக்கி விடுங்கள். இன்னொருவரை மன்னித்து விடுங்கள். உங்களை கஷ்டப்படுத்தினவர்களை மன்னித்து விடுங்கள். உங்களை துன்புறுத்தினவர்களை மன்னித்து விடுங்கள். ஏனென்றால் நமக்கு தேவனுடைய மன்னிப்பு தேவை. நாளை இரவு மீண்டும் இதே நிகழ்ச்சியில சந்திக்கலாம். ஞாயிற்றுக்கிழமை காலை உங்களை ஆலயத்திலே சந்திக்கும் வரை தேவன் உங்கள் அனைவரை ஆஸ்வதிப்பாராக.